மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு புதன் நீசம் அடையக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதிக்கு மேல நீசம் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுதுனால மகரத்துக்கு என்ன ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நகர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி கிரகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப எந்த ஒரு விஷயமுமே லாங் டைம் இல்லை ஷார்ட் டைமா அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். எல்லாருக்கும் பிறந்த மகர ராசி இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், என்ன வேறுபாடு, தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதியோடைய நிலைமை, நடக்கக்கூடிய தசா புத்திகள் அமைப்பில் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். ராசியை பொறுத்தவரை மட்டுமே தான் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல நீசம் அடையக்கூடிய புதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போது, இந்த ராசியோட சுச்சுவேஷன் என்ன, இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன, இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாம். மகரம் அப்படின்னு சொல்லும் போது இது சனீஸ்வர பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கு 2 வீடு, மகரம் கும்ப. காலபுருஷனுக்கு இது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தில் தொழில் நல்லா இருக்கா, இவர் எந்த லக்னம் எந்த ராசியாக இருக்கட்டும் தொழில் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு மகரம் பார்க்கும். அப்போ எவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் வச்சிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு பெயர் போன ஒரு யோகமான ராசி. ஏன் இன்னைக்கு விவரமாக பிழைக்கல? நிறைய விஷயங்கள்ங்க. இந்த ராசியை பொறுத்தவரை குரு நீசம் செவ்வாய் உச்சம் 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்துது. யூஸ்வலாக ஒரு ராசியை பொறுத்தவரையும் சில கிரகங்கள் ஒன்று தான் ஆளுமை செலுத்தும். சில கிரகங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி மட்டும்தான் ஆளுமை செலுத்தும். இந்த சிம்மம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ராசியாதிபதியோட ஆளுமை மட்டுமே தான் அங்கே இருக்கும். அதே போல் இந்த மகரத்தை பொறுத்தவரையும் 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செயல். இன்னைக்கு ஒரு சொல்கிறீங்க, ஒன்று விஷயம் செஞ்சிடறீங்க, நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தங்களுடையக்குள்ளரையே நிறைய உங்களுக்குள்ளே நீங்களே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒரு விஷயங்களும் பண்ணுறது தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இரும்பு மனசாக இருக்கக்கூடிய மகரம் இன்னைக்கு இரும்பு மனசு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா சாஃப்டான ரொம்ப காமான நேச்சர் பர்சனாலிட்டிஸு, வெளி உலகம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா மகரம். இன்னைக்கெல்லாம் நிறைய அடி வாங்கிட்டாங்க. இதுதான் அடிங்கிறது இல்லாமல் எல்லா வழியிலையும் அடி வாங்கி இன்னைக்கு இரும்பாக இருக்காங்க. இந்த வழியில தான் எனக்கு ஏமாற்றம், இவங்க தான் எனக்கு ஏமாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த மகரத்தை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்குது. திடீர் மன அழுத்தம், என்னை கண்டா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என்னோட வீட்டில் இருக்கவங்க கூட என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வருத்தங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஏன் குரு நீசம் பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னுடைய அப்பாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் இந்த குணத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ராசிநாதன் 3ல் இருக்கார், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, கூட யாருமே இல்லவே இல்லை. இன்னைக்கு தனித்துவமாக போராடிட்டு இருக்கக்கூடிய முதல் ராசி. நல்லா பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறது, கொடுத்த வேலைக்கு மேலே அதிகமாக செய்கிறது, ஒரு சாப்பாடு சாப்பிடாமல் வேலை செய்கிறது. அதுவே பெண்களாக இருக்கட்டும், இந்த ராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் அப்படியே தொடர்ந்து வீட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படின்னு துணி பார்த்திங்கன்னா இருந்தால் உடனே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, உடனே துவைச்சி காய போட்டுருவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டோட பொருளை மாற்றி 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 அடுக்கி வச்சுட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஆண்களும் பாருங்கள், பெண்களும் பாருங்கள், அந்த வேலைக்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுங்க, என்ன ஒரு கூலி கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படாத ஆட்களே இல்லை. நம்ம ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எப்போ 2024 பார்த்தோம், 25 இந்த டேட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. அங்கே பெரிய அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் வேலை செஞ்சாலுமே உங்களுடைய பெயரும் புகழும் நிலைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதனால் உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நீங்கள் வேலையை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும். கரெக்டாக அந்த காலம் வந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை மேடம், என்னுடைய ஓனருக்கு அப்புறம் நான் தான் அங்கேருந்துலாம் நான் வெளியே வருவேன்னு கனவுல கூட நான் நினைக்கல, நான் பார்த்துக்கிறேன், ஓனர் இல்லைனாலும் நான் தான் அங்கே பெரிய அளவுக்கு பொறுப்பு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போனார். நம்ம சொல்லும் போது அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் பார்த்திங்கன்னா வேறு ராசி பார்த்திங்கன்னா மகரம், அங்கே சனீஸ்வர பகவானோடையே இருந்தார். அப்போ நம்ம சொல்லும் போது கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். அப்போ கரெக்டாக அந்த காலம் வந்துச்சு. அவர் என்ன ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஓனரே அவர் மேலே பழியை போட்டு அவருடைய வேலையை விட்டுட்டு வெளியே வர, அவங்களே வாயிலேருந்து நான் வெளியே நின்றுக்கிறேன், என்னால் பண்ண முடியல, எனக்கு நிறைய கெட்ட பெயர்கள் வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக அந்த டேட் ஆரம்பிச்சது. அந்த நம்ம டேட் ஆரம்பிக்கிற டேட்டு நம்ம முடிக்கிற டேட்டை சொன்னோம். கரெக்டாக அதிலிருந்து அவர் ஒரு நாள் முன்னாடி வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அதே இடத்துல வேலை செஞ்சு என்னுமே காசு இல்லாமல், ஒரு பைசா இல்லாமல் அந்த அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டார். நான் பார்ட்னராக சேர்த்திக்கிறேன்,
நான் உன்னை இப்படி பண்ணுறேன் அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கி இவர் மேலே பழிய போட்டு இவரை வெளியே அனுப்பிட்டார். நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம். இதனால் இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு கடுமையான நோய் தொந்தரவு இருக்குது. அந்த நோய் தொந்தரவை அவர் பெருசாக கருதாமல் எப்போ பார்த்தாலும் அவர் வேலையில் போய் 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 உட்கார்ந்துட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோயோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக போய் அவர் திரும்பி எந்த ஒரு ஜாபும் கண்டினியூ பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. அதே போல் இவர் எங்கே நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அந்த வேலையிலிருந்து அவர் வெளியும் வந்துட்டார். இப்போ கரெக்டாக நம்ம சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நடந்தது மட்டும் சொல்கிறது அஸ்ட்ராலஜி. இனி வரக்கூடிய காலங்களில் இவ்வளோ நாளாக உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம். இந்த காலம் வரையும் இந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் மாந்தியை தொடக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ரொம்ப கடுமையான மன உளைச்சலில் ஆளாவீங்க. இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி என் மேலே பழிய போட்டாங்க அப்படின்னு நீங்கள் எந்த லெவலுக்கு கூட நீங்கள் போகிறதுக்கு தயங்க மாட்டீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஃபோன் பண்ணி அவர் ஹெல்த்துலேருந்து படிப்படியாக ரெக்கவரி ஆகிட்டு வரேன் மேடம், அடுத்தது எப்போ ஜாபு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட கேட்டார். நம்ம அதுக்கு பதில் சொன்னோம். பதில் சொல்லி இந்த பிரசனத்தையும் அந்த ஜாதகத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்யூஷன் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவானது தான். அதில் அவருக்கு என்ன அப்படின்னா, அவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே பலம் பெற்ற கிரகங்கள் இருந்தனால அவருக்கு எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். இங்கே ராசிக்கு 3ல் புதன் நிசமடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு இது ஒரு யோகாதிபதியான பிளானட்னு சொல்லலாம். இந்த மகரத்தை பொறுத்தவரை 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்தையும், அப்போ வேலை நல்லா இருக்கணுமா, பணம் புகழ் பேரோட வாழணுமா, எல்லாரும் மதிக்கும்படி இருக்கணுமா, புதன் நல்லா இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே. இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெயர்பட்ட புதன் இங்கே 3ல் நீசம் அடைகிறது, சனியோட புதன் சேர்றது. ஃபஸ்ட்டு வந்து கர்ம தோஷங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த நேரம் படிப்படியாக சரியாகும். எதனாலும் ஏதாவது ஒரு சண்டை, வீட்டில் சாப்பிடும் போது சண்டை வருது, இந்த சந்திரனோட மாந்தி காம்பினேஷன் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சாப்பிடும்போது தான் ரொம்ப அதிகரிக்குது. எப்பெல்லாம் சாப்பிட்றோம் அப்போல்லாம் வந்து வீட்டில் பிரச்சனைகள் ஆரம்பித்து அதன் மூலியமாக சாப்பாடே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு என்ன கர்ம தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் தான் கர்ம தோஷம். ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்த செய்ய முடியாது, வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியாது, உங்களோட வீட்லேயே நீங்கள் வந்து எதிரி போல் வாழ்கிறது, ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தான் கர்ம தோஷங்கள். இதெல்லாமே கர்ம தோஷம் வெளிப்படக்கூடிய காலங்களாக இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையும். ராகு ராசிக்கு 2ல் என்ன பண்ணாலும் பஞ்சாயத்துக்கு ராகு காத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. வாயை திறந்து ஏதாவது பேசிட்டீங்கன்னா ராகு பிடிச்சிரும். எப்போ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாயை திறக்கும் போது திறக்காத வரையும் ராகு ஒன்றுமே செய்ய மாட்டார். நீங்கள் வாயை திறந்து ஏதாவது பேசி நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னீங்கன்னாவே அது வந்து உங்களை வந்து வேறு மாதிரி கொண்டு போய் விடும். அப்புறம் ரொம்ப பேசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்கனவே புதனும் நீசமாக இருக்கிறதுனால ரொம்ப 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 கவனமாக பேசணும். இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்படையும். அதன் மூலியமாக பொருளாதார பிரச்சனைகள் வரும். புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலங்கள் நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தவே பார்க்கறதுனால புதிய தொழில் தொடங்குறதுக்கு, மனைவி பெயரில் தொழில் தொடங்குறதுக்கு, இங்கே மனைவின்னு சொல்லும்போது சொல்லணும், ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரத்தை பொறுத்தவரையும் ஆப்போசிட்டான மனைவி தான் கிடைக்கிறாங்க. இவங்க சரின்னு கேட்குற மாதிரி, இவங்க எல்லா விஷயத்துக்கும் ஓகேன்னு சொல்கிற மாதிரி, என்ன சொன்னாலும் பேசாத மாதிரி, நிறைய மன அழுத்தம் கொடுத்தாலும் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இந்த மகரத்தை பொறுத்த வரையுமே பெண்கள் சார்ந்து பெரிய அளவுக்கு தொந்தரவு ஃபேஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையும். அதே போல் நிறைய ஜாதகங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம், மன உளைச்சல்னால வேண்டாம் திருமணம் வேண்டாம் அப்படின்னு 29 கிராஸ் பண்ணுறது, 30 கிராஸ் பண்ணுறது, 31 கிராஸ் பண்ணுறது மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய விதமாக இந்த நேரம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அப்படிங்கிறதும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கடந்த கால துரோகங்களை நினச்சி ஒரு விஷயங்களும் எடுத்துகிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாமா வேண்டாமா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக இப்போ தான் ஜென்மசனி காலங்கள் முடிஞ்சது. அடுத்தது ஜென்ம ராகு வரப்போகுது. ராசிக்கு 2ல் ராகு இருக்குது. ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப அவசரம் காட்டிடக்கூடாது. ராசி அதிபதி 3ல் இருக்கிறனால திடீர் முடிவு, அதிரடி முடிவு எல்லாமே எடுக்கிறதுக்கு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே கூடாது. குழந்தை சார்ந்து எந்த ஒரு முயற்சியுமே இந்த காலத்தில் தைரியமாக தன்னம்பிக்கையாக எடுக்கலாம். அதனால் ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் ஏற்படும். குழந்தைனால எனக்கு ரொம்ப வருத்தங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும்,
நல்லா இருந்தாங்க. எனக்கு ஆக்டிவிட்டீஸ், ஆட்டிட்யூட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மகர ராசிய பொறுத்தவரை இனி மாற்றங்கள் வரதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பிரதிபலன குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. எந்த விஷயங்கள் எந்த காலத்துல நடக்கப் போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக அந்த விஷயங்கள் பதில் சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.